வலைக்கும் யார் கிச்சன் தமிழ் சமையலில் மிச்சமான இட்லி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒரு புளி பணியாரம். இது 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, உளுந்து, கடுகு, ஜீரகம் எல்லாத்தையும் வச்சு நம்ம செய்வோம். அடுப்பை பற்ற வச்சுருவோம். ஆயில் ஊற்றுவோம். ஆயில் சூடாகிடுச்சு. வெங்காயம் போடுவோம். வெங்காயம் போட்டு வதக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். வதங்கட்டும். இஞ்சி இந்த மாதிரி ஒரு துண்டு சின்ன கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா வதங்கிது. நல்லா வதங்கட்டும். பார்ப்போம். வதங்கிட்டு இப்போ கடுகு போடுவோம். கடுகு, உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை போடுவோம். நல்லா வதக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆகணுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விடுவோம். ஆறணுன்னா பார்ப்போம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அப்படியே மாவில் போட்டுருவோம். அதையும் போட்டு ஒன்றா கலந்துருவோம். இந்த மாதிரி கலந்து வச்சிடணும். ரெடி ஆகிடுச்சு. ஒரு குழி சட்டி வச்சு ஆயில் ஊற்றணும். அதுவும் ஆயில் ஊற்றி வச்சு இந்த மாதிரி ஒரு குழியில் ஊற்றிக்குவோம். அது எல்லா இதிலும் ஊற்றிக்குவோம். எல்லாத்தையும் ஊற்றி வச்சு இதை அப்படியே மூடி வச்சுப்போம். ரெடி ஆகட்டும். பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுருவோம். எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவோம். ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுப்போம். இந்த ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் அதுக்கு மாற்றிடுறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்குவோம். ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.